ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். குரு ராகவேந்திரா. ராகவேந்திர சுவாமியோட அனுகிரகத்தோடு ஒரு சரித்திரத்தை நான் உங்களோடு பகிர்ந்துள்ள முன் வந்திருக்கிறேன். இன்னைக்கு இது 2வது பகுதி. ஏன் இறைவன் சங்கர்ண தேவதை அவர் தேர்வு செய்தார் பக்தி பிரச்சாரத்துக்கு என்பதை பற்றி ஒரு சின்ன உதாரணத்தை சொன்னால் நாம் புரிந்து கொள்ள முடியும். கருவில் இருக்கும் போதே மந்திரோபதேசம் பெற்ற ஒரே ஒரு மகான் பிரகலாதன் தான். வேற யாருக்கும் கருவில் இருக்கும்போது மந்திரோபதேசம் கிடைக்கவில்லை. அதுவும் யாரிடமிருந்து மந்திரோபதேசம் கிடைத்தது? சாட்சாத் பிரம்மதேவனுடைய மானசபுத்திரரான நாரதரிடமிருந்து அந்த உபதேசம் கிடைத்தது. பிரகலாதன் தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே தினமும் நாரதருடைய ஆசிரமத்தில் இருக்கும்போது நாரதர் பாகவத தர்மங்களை எல்லாம் எடுத்து சொல்லி வந்தார். பிரகலாதனுடைய தாய் களைப்பினாலே தூங்கிவிடும் போது வயிற்றுக்குள்ள இருக்கின்ற குழந்தை பிரகலாதன் மாத்திரம் இதெல்லாம் கேட்டுட்டே இருப்பார். சொல்லிட்டே இருப்பார், ரெஸ்பாண்ட் பண்ணிட்டே இருப்பார். உண்மையிலே இந்த உபதேசங்கள் எல்லாம் இந்த குழந்தைக்குத்தான். ஒரு சுபன் முகூர்த்தத்திலே அந்த குழந்தைக்கு நாராயணனோட அஷ்டாட்சர மந்திரம் உபதேசம் செய்து அனுகிரகம் செய்தார். பிரகலாதன் அவதாரம் செய்து வீட்டில் 5 வயது குழந்தையாக இருக்கிறார். 5 வயது குழந்தை. அதுக்கப்புறம் அவருக்கு கதை எல்லாருக்கும் தெரியும். அவர் குருகுலத்துக்கு சொல்றாரு. அங்கே போய் ஓம் நமோ ஹிரண்யாயன்னு சொன்னா சொல்ல மாட்டேங்கிறார். ஓம் நமோ நாராயணாயன்னு சொல்றாரு. இது இந்த குழந்தையோட ஒரு தைரியம். 5 வயது குழந்தை. ஆசிரியர்கள் எவ்வளவு சொன்னாலும் ஆசிரியரிடம் பக்தி இருக்கிறது, குரு பக்தி இருக்கிறது, மற்றதெல்லாம் கேட்கிறாரு. ஆனா இது ஒரு விஷயத்துல மாத்திரம் அவர் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனாலும் அவருடைய தந்தை ஹிரண்யகசிபு உலகத்தையும் தன்னுடைய காலடி கீழே வைத்துக் கொண்டிருப்பவர். இந்திராதி தேவர்கள் எல்லாம் கூட அவரை பார்த்து நடுங்குகிறார்கள். அவருக்கு எதிராக ஒரு வார்த்தை பேசுறதுக்கு யாருக்கும் தைரியம் கிடையாது. அப்பேற்பட்ட உயர்ந்த அந்த பலம் மிகுந்த அவருடைய ஹிரண்யகசிபுவை எதிர்த்து நின்று தான் சொன்ன கருத்து சரி என்று சொல்லி வாதிட்டவர் பிரகலாதன், 5 வயது குழந்தை. ஹிரண்யகசிபுக்கு தெரிஞ்சு போச்சு, பிரகலாதனை எந்த காரணத்தில யாராலும் மாற்ற முடியாது. இவர் வளர்ந்தால் இறை பக்தி வளர்ந்துவிடும். தனக்கு தான் சொன்ன அவருடன் தன்னை யாரும் வணங்க மாட்டார்கள் தெரிந்தவுடனே பாதாள சிறையில அடைக்க செய்கிறார். பாதாள சிறையில் போனா அங்கே உட்கார்ந்துட்டு அங்கே ஓம் நமோ நாராயண பஜனை நடக்குது. ஒன்னும் பண்ண பார்த்தார். இனிமே இவர் உயிரோடு இருந்தா ஆபத்து என்று சொல்லி பிரகலாதனை மத யானை விட்டு மிதிக்க செய்கிறார். எரியும் நெருப்பு கொண்டு தூக்கி போடுறார். மலையிலிருந்து உருட்டி விடுறாங்க. சமுத்திரத்தில் தூக்கி போடுறாங்க. கொடிய விஷத்தை கொடுத்து குடிக்க செய்கிறார்கள். இவ்வளவும் அவரை ஒன்றும் செய்ய முடியவில்லை. இந்த விசேஷம் என்னன்னா, எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் உயிர் போகும்போது தெரியும், தன்னை நெருப்புல போடுறாங்கன்னு தெரியும், சமுத்திரத்தை தூக்கி போடுறாங்கன்னு தெரியும், மலையில் உருட்டிடுறான்னு தெரியும். அந்த பக்தியில் கொஞ்சம் கூட பிறளவே இல்லை பிரகலாதன். அதான் விசேஷம். மற்ற என்ன பயந்துருப்போம். சின்ன 5 வயசு குழந்தை, புரிந்து கொள்ளும், 5 வயசு குழந்தை. இந்த குழந்தை என்னுடைய நாராயண நாமம் காப்பாற்றும், என்னுடைய பகவான் என்னை காப்பாற்றுவான் உறுதியாக நின்றார் பிரகலாதன். 5 வயது குழந்தை. வேற யாரும் அந்த மாதிரி செய்யல. இதுல ஒரு கம்பாரிசன் நம்ம பார்க்கணும். இவருக்கு மந்திரோபதேசம் கொடுத்தவர் சாட்சாத் நாரதர். சதா சர்வ காலமும் நாராயண நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இருக்கக்கூடியவர். அந்த நாரதருக்கே இந்த மந்திரத்தினுடைய மகிமைக்கு சந்தேகம் வந்துவிட்டது. இந்த மந்திரத்தினுடைய மகிமை என்ன தெரிவதற்காக ஒரு தடவை ஸ்ரீமன் நாராயணன் போய் கேட்கிறார். ஓம் நமோ நாராயணாயன்னு சொன்னா அந்த மரத்துக்கு என்ன மகிமைன்னு அவர்கிட்ட கேட்கிறார். இறைவன் உள்ளுக்குள்ளே சிரிக்கிறார். இத்தனை காலமும் அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இன்னைக்கு இந்த சந்தேகம் உங்களுக்கு வந்து விட்டதா என்று உள்ளுக்குள்ளே நகைத்து கொண்டு அவர் வெளியே யாரும் ஒன்றும் சொல்லாம நாரதரை பார்த்து, அருகிலே இருக்கக்கூடிய ஒரு சோலைக்கு செல்லுங்கள். அந்த சோலைக்கு வெளியிலே ஒரு சாக்கடை போயிட்டு இருக்கும். அதுல ஒரு வித்தியாசமான ஒரு புழு, கலர் வித்தியாசமான கலர் ஒரு புழு இருக்கும்.
அந்த புழுகிட்ட போய் நீங்க வந்து கேளுங்க, இந்த நாராயண மந்திரத்தினுடைய மகிமை என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொல்றார். உடனே நாரதர் அந்த சோலைக்கு சென்று அருகில் அந்த சாக்கடையில் கூட அந்த புழு வித்தியாசம் தெரியுது. நான் அந்த புழுவிடம் கேட்கிறார், ஓம் நமோ நாராயணா என்று சொன்னால் என்ன விசேஷம் கேட்கிறார், மகிமை என்னன்னு. அந்த கேட்ட மாத்திரத்தில் அந்த புழு செத்து போச்சு. உடனே ஏமாற்றத்தோடு நாரதனிடம் இறைவன் வருகிறார். இறைவன் அப்பொழுது அடுத்த சரி பரவாயில்ல, அந்த சோலையிலே ஒரு கிளி இருக்கிறது, அந்த கிளியிடம் போய் கேளுன்னு சொல்லி அந்த கிளியை அடையாளம் சொல்லி அனுப்புகிறார். நாரதன் அந்த சோலைக்கு சென்று அந்த கிளியை பார்த்துட்டு ஓம் நமோ நாராயணா என்று சொன்னால் மந்திரத்தை சொன்ன பலன் என்னன்னு கேட்ட உடனே அந்த கிளியும் கீழே விட செத்து போயிடும். நாரதருக்கு ஏமாற்றம். சரி, ஏமாறதை காட்டால் மீண்டும் நாராயணனும் சொல்கிறார். ஒரு சொல்றாரு, சரி பரவாயில்ல, அந்த சோலைக்கரையில் ஒரு கிராமம் இருக்குது, அந்த ஊரில் இருக்கிற அந்தானார் வீட்டில் ஒரு கன்று குட்டி இப்பொழுதுதான் பிறந்திருக்கு, பசு ஒன்று கன்று ஈன்று இருக்கிறது, அந்த கன்றிடம் போய் கீழே இருக்கின்றார். அங்கேயும் நாரதர் போறார். அந்த கன்றிடம் போய் இதே கேள்வியை கேட்கிறார். கேட்ட மாத்திரம் அந்த கன்று இறந்து போய்விட்டது. நாரதர் ரொம்ப கஷ்டமா போச்சு. நாராயண நாமத்தை கேட்டால் உயிர் போய்விடுமா ஒரு சந்தேகம் வந்துச்சு. ரொம்ப சலிப்போடு நாராயணன் கேட்கிறார், சுவாமி என்ன இது யாருக்கிட்ட கேட்டாலும் எல்லாம் செத்து போயிடுறாங்களே. அப்படியா, சரி பரவாயில்ல, இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் ட்ரை பண்ணுவோம். காசி நகரத்திலே அரசனுக்கு இப்போ குழந்தை பிறந்திருக்கிறது. பல வருஷங்கள் குழந்தை பாக்கியெல்லாம் தபஸ் பண்ணி ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. அந்த குழந்தையிடம் போய் கேளுங்கிறார். நாரதருக்கு கை காலம் உடல் எடுக்குது. அந்த காசி மகாராஜா ரொம்ப பலவான். அவருக்கு ஏதாவது கோபம் வந்துன்னா முன்ன பண்ணி வச்சுக்காம சிரச்சேதம் பண்ணுவார், தலை கொய்து விடுவார். அவர் வீட்டில் அபூர்வமாக பிறந்த இந்த குழந்தைகிட்ட போய் கேட்க போய் அந்த குழந்தை செத்து போனா ராஜா நாரதர் தலை கொய்து விடுவார். நாரதர் சொன்ன, சுவாமி இந்த விஷப்பரிஷைக்கு நான் வரல, எனக்கு வேண்டாம், வேற ஏதாவது வழி சொல்லுங்கன்னு சொல்றாரு. இல்லை இல்லை இப்போ ஒன்றாக நான் பார்த்துக்கிறேன். சுவாமி எதான ஆகி போனா ராஜா என்னை விட மாட்டாரு, சும்மா விட மாட்டாரு. அதெல்லாம் ஒன்றாகாது, நான் பார்த்துக்கிறேன், நீ தைரியம் போன்னு சொல்லி நாரதருக்கு தைரியம் சொல்லி இறைவன் அனுப்புகிறார். காசி மகாராஜாவுடைய அரண்மனைக்கு போறார். அவர் வந்தவுடனே அவர் ராஜாவுக்கு நல்ல மரியாதையை கொடுத்து உடனே நான் குழந்தையை பார்க்கணும், ஆசீர்வாதம் பண்ணணும் சொல்லிட்டு நாரதர் கேட்கிறார். குழந்தையிடம் அரசனும் கூட வந்து குழந்தைய முன்னால் போய்க்கிறார். இப்போ குழந்தைகிட்ட இதை கேட்கணும், அந்த மந்திரத்தை பற்றி. நாரதருக்கு நடுக்கம். குழந்தையை பார்த்து இந்த ஓ நாரா அப்படின்னு நடுங்கிட்டே அவர் வந்து கேட்கறதுக்கு பயப்படுறார். கேட்டாகணும், இறைவன் நாணை, கேட்டாலும் பயமா இருக்குது. இவருடைய பயத்தை புரிந்து அந்த குழந்தை கலகலவென்னு சிரிக்கிறது. பிறந்த சில மாதங்களே அந்த குழந்தை பேச ஆரம்பிக்கிறது. என்ன நாரதரே, இந்த மந்திரத்தை கேட்டோம்னா செத்து போயிடு நீங்க நினைச்சீங்களா? உங்களுடைய அனுகிரகத்தினாலே, அந்த நாராயணனுடைய நாமத்தின் மகிமையினாலே நான் அந்த சாக்கடையிலே புழுவாக இருந்தேன். இந்த மந்திரத்தை கேட்ட உடனே நான் அதிலிருந்து அந்த பிறவிலிருந்து தீண்டி மாறி பறவையாக பிறந்தேன். அங்கும் நீங்கள் இந்த மந்திரத்தை கேட்டோம்னா அந்த மந்திரத்தை கேட்ட மாத்திரத்தினாலேயே நான் ஒரு கன்றுக்குட்டியாக பிறந்தேன். அங்கேயும் வந்து நான் கேட்டதுனாலே அந்த கன்றுக்குட்டி பிறவியிலிருந்து இப்பொழுது ராஜகுமாரனாக பிறந்திருக்கிறேன். நாராயணனுடைய மந்திரத்துக்கு இதுக்கு மேல உங்களுக்கு என்ன சந்தேகம் என்று கேட்கிறார். அந்த குழந்தை கேட்கிறார். இது புராணத்தில் உள்ள கதை. மந்திர உபதேசம் தந்த நாரதருக்கு நாராயண மந்திரம் மேல சந்தேகம். உபதேசம் பெற்ற அந்த குழந்தை சிஷ்யன் கொஞ்சம் கூட சந்தேகமே படல. அந்த நாமம் என்னை காப்பாற்றும், நாராயணன் என்னை காப்பாற்றுவார். ரெண்டு பேருக்கு உண்டான டிஃபரன்ஸ் பாருங்க, குருவுக்கும் சிஷ்யனுக்கு உண்டான டிஃபரன்ஸ் பாருங்க. அதனால தான் இறைவன் சங்குன தேவதை, பிரகலாதன் சங்குன தேவதானே, சங்குன தேவதை பூலோகத்துக்கு பக்தி பிரச்சாரம், அந்த நம்பிக்கை எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிறது பிரகலாத சரித்திரம் ஒரு உதாரணம். அதனால பாகவதர்களை பற்றி சொல்லும் போது முதல்ல பிரகலாதனை சொல்லி அப்புறம் தான் நாரத சொல்றாங்க. பிரகலாத நாரத பராசர புண்டரிக வியாச அம்பரீஷ வியாசாம்பரீஷ சுக சவுனக பீஷ்பதாபியாம் ருக்மாங்கதார்ஜுன வசிஷ்ட வீஷ்ணானின் புண்ணியானிமான் பரமபாவதான் ஸ்மராமி என்று சொல்லி பாகவதர்களை பற்றி சொல்லும் போது முதல்ல பிரகலாதனும் அடுத்தாப்புல நாரதையும் சொல்றாங்க. உபதேசம் தந்த குருவுக்கு மந்திரத்து மேல சந்தேகம் வந்துருச்சு. உபதேசம் பெற்ற சிஷ்யனுக்கு
இந்த நாமத்து மேலே அவ்வளோ திடமான நம்பிக்கை, கொஞ்சம் நெஞ்சமான நம்பிக்கை இல்லை. அவருடைய வாழ்க்கை சரித்தை பார்க்கும்போது எவ்வளவு நம்பிக்கையோடு இருந்தாரோ அந்த நாமம் எப்படி அவர் காப்பாற்றுங்கிறது நமக்கு தெரியும். அதனால்தான் இறைவன் சங்கர்ண தேவதையை தேர்ந்தெடுத்து பூலோகத்திலே அனுப்பினார். பிரகலாத அவதாரம் முடிந்து அதுக்கு அடுத்தாப்புல அவர் திரேதாயுகத்திலே விபீஷணனாக அவதாரம் செய்தார் என்று சோந்தூர் கிருஷ்ணாவதூர் தன்னுடைய ராகவேந்திர நூலில் கூறுகிறார். ஆனால் அதை மற்றவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுக்கு சரியான ஆதாரமும் கிடைக்கல. அதனால் அதுக்கு அடுத்தாப்புல துவாபர யுகத்திலே பாகில்கராஜராக அவதாரம் செய்கிறார். அதை பற்றி அடுத்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம்.